நம்ம வீட்ல உள்ள எலி தொல்லை ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்னா நம்ம என்னென்னமோ டெக்னிக்லாம் ட்ரை பண்ணுவோம். மேக்ஸிமம் வந்து அசால்ட்டா எலி மாட்டுறது இந்த வந்து ரேட் க்ளூக்கு தான். இது ஒரு சின்ன அட்டை மாதிரி இருக்கும், அதுல பயங்கர ஸ்ட்ராங்கான கம் இருக்கும், அதுல வந்து எலி வந்து மாட்டிக்கிறோம். தெரியாம நம்ம கால் பட்டாலுமே நம்ம காலை பயங்கரமா புடிச்சுக்கிறோங்க. பட் இதே ரேட் மேப்பை பெரிய சைஸ்ல செஞ்சு அதுல நடந்தா என்ன ஆகும், படுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம தமிழ் யூடியூபர்ஸான மேட் பிரதர்ஸ் பண்ணிருந்தாங்க. அப்படி அவங்க என்னதான் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தப்பா நினைக்காதீங்க, நல்ல கமெண்ட்ஸ்லாம் வரும், சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல இதுக்காகவே வந்து கிட்டத்தட்ட 200 ரேட் மேப் வாங்குறாங்க. எல்லா ரேட் மேப்ல இருக்கிற கம்மை மட்டும் தனியா வந்து கழட்டி எடுக்குறாங்க. சோ ஒவ்வொரு பிச்சு எடுத்து ஒரு சின்ன கண்டெய்னர்ல வச்சுட்டு, அது பெரிய கண்டெய்னர் தான், அதுல வச்சுட்டு அதை மொத்தமா உருக்குறாங்க நெருப்ப வச்சு. சோ மொத்தமா உருக்கிட்டு ஒரு பெரிய அட்டை எடுத்துட்டு அந்த அட்டையில அது மொத்தமா ஊத்திடுறாங்க. மொத்தமா ஊத்துனா இப்போ அது வந்து பெரிய ஒரு ரேட் மேட்டா மாறிடுது. இப்போ அடுத்தவங்க பண்ண போறதா பயங்கர மாசா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாலை வந்து உருட்டி விட ட்ரை பண்றாங்க. பட் அது லைட்டா உள்ள பட்டோனே மாட்டிக்கிச்சு. நம்ம அடுத்து நம்ம ஸ்டெம்பர் பால் உருட்டி விடுவோம் அப்படின்னு உருட்டி விடுறாங்க. பட் அது லைட்டா மூவ் ஆன மாதிரி தெரிஞ்சாலும் அந்த அளவுக்கு ஒன்னும் கிராஸ் பண்ணல. அடுத்து ஃபுட்பாலுங்க, ஃபுட்பால் வந்து எத்துறாரு ஒருத்தவர், எத்தி லைட்டா கொஞ்சம் முன்னாடி போயிருச்சு. அதுக்கப்புறம் அதால மூவ் பண்ணவே முடியல. அடுத்து தான் சம மேட்டர் இருக்குதுங்க. ஒரு பையனை கூட்டிட்டு வந்து அந்த பையனை வந்து முதல்ல நடக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈஸியா வச்சிடறான். பட் செகண்ட் ஸ்டெப் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் ஹார்டா இருக்குது. தேர்ட் ஸ்டெப்ல ஒரு ஷூவே கலண்டுதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் வந்து ஒரு பொண்ணு ஓடிட்டு வர சொல்றாங்க. அந்த பொண்ணு ஓடிட்டு வருது, பார்த்தா டக்குனு மாட்டிக்கிச்சு. அந்த பொண்ணு லைட்டா பயந்துருச்சு. அதுக்கப்புறம் எப்படி அமிக்கி வெளியே வந்துறாங்க. அடுத்து வந்து ஓடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஓட விடுறாங்க. ஓடி பார்த்தா டக்குனு வந்து ஷூ கலண்டு அங்கிட்டு விழுந்துருச்சு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. படுத்துட்டு தவந்துகிட்டே போலாம் அப்படி இந்த மிலிட்டரி ட்ரைனிங்ல தவந்துட்டே போவாங்க, அந்த மாதிரி தவந்துட்டு போற ட்ரை பண்றாங்க. பட் அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவர் என்னடமோ ட்ரை பண்ணி கடைசியில எப்படியோ முட்டி மோதி வெளியே வந்துடுறாப்ல. அடுத்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஹெலிகாப்டரை மாட்டி வச்சு அது மேல பறக்குதா அப்படிங்கறத ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதை வைக்கிறாங்க. பட் அந்த ஹெலிகாப்டர்ல கொஞ்சம் கூட டேக் ஆஃப் ஆகவே முடியல. பட் அந்த ஹெலிகாப்டரை எடுத்து லைட்டா கீழே எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் மேல தூக்கி வைக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் மேல பறந்து வர முடிஞ்சுச்சு. ஒரு ஹீரோ பைக் எடுத்துட்டு வந்துட்டு அந்த பைக் இதுல போகுதான்னு பார்க்கதான் ட்ரை பண்ணாங்க. பட் அந்த பைக் வந்து ரொம்பவே அசால்ட்டா வெளியே வந்துருச்சு. ஏன்னா பைக்கோட ஸ்பீடு அந்த பவர் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி, அசால்ட்டா வெளியே வந்துருச்சு. இப்போ ஒரு பையனவே மொத்தம் படுக்கவே வச்சுட்டாங்க. அந்த பையன் பயங்கரமா மாட்டிக்கிட்டு அவன் என்னென்னமோ ட்ரை பண்றான். பட் என்னென்னமோ ட்ரை பண்ணி முடியவே இல்லை. அப்புறம் கடைசியா எப்படி அவனும் வெளியே வந்துட்டான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நிஜமே செம்ம ஃபன்னா, செம்ம ஜாலியா சூப்பரா பண்ணிட்டாங்க மேட் பிரதர்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யாரும் வீட்ல ட்ரை பண்றாதீங்க, கொஞ்சம் டேஞ்சரஸான ஒன்று தான். அப்படி ட்ரை பண்றதா இருந்தாலும் கூட யாராச்சும் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க, தனியா பண்ணிட்டு மாட்டிக்காதீங்க. அப்படியே போறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோஸ், ஷார்ட்டான ஹைலைட்ஸ் வீடியோ நம்ம சேனல் நீங்க பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.